ஜோஹர் மற்றும் நகரி செம்பிலான் மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து மாநில தேர்தல் காய்ச்சல் தொடங்கியுள்ளது. இந்த பிரச்சாரங்களின் போது பொருளாதாரம் மற்றும் உள்ளூர் விவகாரங்கள் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் கட்சிகள் தங்களின் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட உள்ளன. தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் பிரச்சார பேச்சுத்திறன் போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாக்காளர்களுக்கு துல்லியமான தகவல்களை பெற உதவுவதால் அரசியல்வாதிகள் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய சவால் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்துள்ளதுடன் 2026 ஏப்ரல் மாத விலைவாசி 1.9% உயர்ந்துள்ளது. குறிப்பாக டீசல் விலை 48.5%, உள்நாட்டு விமான கட்டணம் 38% அதிகரித்துள்ளன. 2028 பிப்ரவரிக்குள் நடத்தப்பட வேண்டிய பொது தேர்தலின் பிரதிபலிப்பாக கருதப்படும் இந்த மாநில தேர்தலில் அரசியல் கட்சிகள் வழங்கும் தீர்வுகள் சாத்தியமானவையா என்பதை ஆராய்ந்து நாட்டின் எதிர்காலத்திற்காக வாக்காளர்கள் விவேகமாக வாக்களிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.